எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ், அதாவது இப்போது அப்டேட் பண்ண சிலபஸ் படி டாபிக் வைஸ் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை விட தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒரு டாபிக் அப்படியே ஃபுல்லாக முடிக்க போகிறோம் ஒரு வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம முடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, இதை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஸோ இதில் பார்க்கலாம். பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இது பார்த்திங்கன்னா சேர்த்தெழுதுக. ஸோ இது பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் படிக்கும் போதே கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கூட்டல் ஊறும் அப்படிங்கும்போது பால் ஊறும். இல்லு கூட்டல் ஊ என்னன்னு வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும் இல்லையா. ஸோ அதுபடி என்னது இல் கூட்டல் ஊ என்ன வரும்? லூ அப்படின்னு வரும். அப்படின்னு பார்த்தோம்னா பால் ஊறும் வருமா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து சேர்த்தெழுதல் பார்க்கலாம். இங்கே பாருங்க, வான் கூட்டல் ஒலி. அதே மாதிரி தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, வான் ஒலி மேக்ஸிமம் அது வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது படிச்சிருப்பீங்க, புக்லேயே படிச்சிருப்பீங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து, ஆயுத குறுக்கம் அந்த இதில் வரும். ஆயுத இதில் வரும். அதாவது கல்கூட்டல் தீது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கட்சிது அப்படின்னு வரும் சொல்லி இது புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. புக்லேயே வந்துருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ வந்து ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. கற்று இது அப்படின்னு வரும். அடுத்து களம் கூட்டல் ஏரி. களம் கூட்டல் ஏரி அதே தான், களம் ஏரி. இம்மு கூட்டல் ஏ மே. அடுத்து பெயரறியா. பெயரறியா அப்படின்றது பிரித்து எழுத சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் அரியா அப்படின்னு வருமா. இருன்றது என்ன பிரியும்? இரு கூட்டல் அப்படின்னு பிரியும். அப்படிங்கும்போது பெயர் கூட்டல் அரியா. அடுத்து நீள் உழைப்பு. நீர் உழைப்பு அப்படின்றத பிரிக்க சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூ வந்து பார்த்திங்கன்னா இல்லு கூட்டல் ஊ வரும். ஸோ நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து பிரித்தெழுதுக. பாடான் திணை. இது ஈஸி தான் இல்லையா. ஸோ இது நம்ம வந்து புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஸோ பாடான் திணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற அந்த ஆணை பற்றி பார்த்தோம்னா புகழ்ந்து பாடுறது அதுதான் பார்த்தீங்கன்னா பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகேங்களா? பாடான் கூட்டல் திணைன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த இதில் தான் வரும். பட் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, பிழை திருத்துக்களை கொடுத்துருக்காங்க. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இந்த இதெல்லாம் வரும்ல, ஈரறிவு, ஈரெழுத்து, அப்புறம் ஓரறிவு, இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. அது எண் தொகை இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அது வந்து எண்ணடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரெழுத்து அப்படின்றத வந்து பிரிச்சிருக்காங்க. 2 கூட்டல் எழுத்துன்னு பிரிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்னு வரும்? ஈரெழுத்து அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஈரெழுத்து, மூவெழுத்து, ஓர் எழுத்து, நாய் எழுத்து, ஸோ அந்த மாதிரி 4 எழுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இது வந்து பிரித்து அதாவது பிரித்து எழுதுக மாதிரி சேர்த்து எழுதுக மாதிரி வருது. பட் அது ஆக்சுவலி பிழை திருத்துக. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். பொய்யகற்றும். பொய்யகற்றும் எப்படி பிரிக்கலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா இரட்டித்து வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஈயை வந்து எடுத்துக்கணும், வந்து எடுத்துக்கணும். பொய் கூட்டல் ஈ கூட்டல் அதில் அந்த ஈ வந்து போயிடும் இல்லையா. ஸோ வந்து இரட்டிக்கிறது அப்படின்னாலே நம்ம பிரித்து எழுதும்போது அந்த இரட்டிப்பில் ஒரு எழுத்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து செந்தமிழ் அப்படின்னாலே நம்மளுக்கு பண்பு தொகை அப்படின்னு நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது இலக்கண குறிப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி. என்னென்னு வரும்? செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வருமா. அடுத்து 8 கூட்டல் திசை. 8 கூட்டல் திசை என்னன்னு வரும்? வல்லினம் மிகுந்து. அதாவது 8 அண்டு 10 இதில் மட்டும் என்ன வரும்? வல்லினம் மிகவும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதைப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8 திசை அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி 10 பாட்டு. இது 2க்கு மட்டும்தான் எழுத்தில், இதுக்கு பக்கத்தில் மட்டும்தான் வந்து என்னது வல்லினம் வந்து மிகும். இது தெரிஞ்சுக்கிட்டுச்சுன்னா எப்படி கேட்டாலுமே நீங்கள் சேர்த்தெழுதுக்கோ கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இது பாருங்கள், சேர்த்தெழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாம் புக் பேக்கில் வந்தது தான் மேக்ஸிமம். இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. இல்லு கூட்டலா லா, பொங்கல் அன்று.
படிப்பறிவு எப்படி பிரிப்பீங்க? படிப்பு கூட்டல் அறிவு. ஓகேங்களா? ஸோ இது ஈஸியாகவே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சேர்த்து எழுதுக. பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். இது வந்து புக் பேக் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி என்ன வரும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இட்டூவில் இருக்கிற ஓடிட்டு இட்டு மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுபடி இந்த இட்டு கூட்டல் டி அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து புணர்ச்சி விதிப்படி நம்ம சேர்த்து எழுதலாம். இல்லை நம்ம நார்மலாகவே படிக்கும்போது தெரியும், பாட்டு இருக்கும், பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும் தான் வரும். பாட்டு இருக்கும் இது நம்ம எங்கன்னா கேள்விப்பட்டிருப்போமா? அதனால் இது வாய்ப்பே கிடையாது. பாட்டி இருக்குமா, பாடி இருக்குமா, அப்போ அந்த இட்டு எங்கே போச்சு? ஓகேங்களா? படி இருக்கும், இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது பாருங்கள் தம் உயிர். ஓகேங்களா? தம் கூட்டல் உயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் கூட்டல் உயிர். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் பருத்தி கூட்டல் எல்லாம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பருத்தி எல்லாம். அடுத்து பாருங்கள் வட்டு கூட்டல் ஆடினான். ஓகேங்களா? வட்டு ஆடினான், வட்டு ஆடினான். உயிரின் குரல் மேய்விட்டோடும் அப்படின்றபடி இட்டுன்னு வரும். இட்டு கூட்டலா டா, வட்டாடினான். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் பாசிலை. பாசிலை அப்படின்றத பார்த்தோன்னா பண்பு தொகை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பசுமையான இலை தான் பாசிலை அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அப்படின் போது என்ன வரும்? பசுமை கூட்டல் இலை. அருந்துணை இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு இலக்கண குறிப்படி பண்பு தொகை அப்படின்னும் போது அருமை கூட்டல் துணை அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அருந்துணை. பசி இன்றி பிரித்தெழுத்து சொல்லுவாங்க, என்னென்னு வரும்? பசி கூட்டல் இன்றி. ஓகேங்களா? ஸோ பசி கூட்டல் இன்றி, பசு கூட்டல் இன்றின்னு வருமா? மீனிங் இது பார்க்கும்போது மீனிங் இதுக்கும் சம்மந்தம் எல்லாம் தெரியுதுல்ல, அப்படின்னும் போது இது விட்டுறலாம். அதே மாதிரி பிரித்து எழுதும் போது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இதோட வராது இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதாவது ஒரு முழுமையில்லாத சொல் தானே, இன்றின்னு ஏதாவது ஒரு சொல் நம்ம பார்த்துருக்கோமா பிரித்து எழுதும் போது? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சுனாவே அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சேர்த்து எழுதும் போது இந்த சொல்லுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா சம்மந்தமே இல்லை. அப்படின்னும் போது ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. ஓகேங்களா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றதுபடி பார்த்தோம்னா நிலவென்று. அதாவது பார்த்தீங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்றது படி நீ லா இவ்வு கூட்டல் என்று அப்படின்னு வருமா? அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவ்வு கூட்டல் ஏ வே நிலவென்று. புளிச்சோறு. ஓகேங்களா? ஸோ புளிச்சோறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா புளிஞ்சோறு அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா புளி அப்படின்றது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நம்ம படிச்சிருப்போம், புணர்ச்சியில் கூட படிச்சிருப்போம். அது வந்து புளிஞ்சோறு அப்படின்னு தான் வரும். புளியஞ்சோறு, புளியஞ்சோறு, புளியஞ்சோறுலாம் வராது. ஓகேங்களா? புளிஞ்சோறு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோன்னா புளிய மரம், புளியங்கன்று. புளியங்கன்று எப்படி பிரிப்போம்? ஓகேங்களா? ஸோ புளி கூட்டல் கூட்டல் கன்று. ஓகேங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மேலே ரெண்டும், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புளிஞ்சோறு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளிச்சோறு அப்படின்னு வரும். புளிச்சோறு கொடுத்துருப்பாங்க, இது புக்கில் கொடுத்துருக்காங்க. இது புளியங்கன்று பார்த்தோன்னா புளி கூட்டல் கூட்டல் கன்று. ஓகேங்களா? அது இது பாருங்கள் பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று. இல்லு கூட்டலா என்ன வரும்? லா, பொங்கல் அன்று. சீரிழமை. சீரிழமை இதுதான் வந்து ரொம்ப ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை வராது, ஆக்சுவலி சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ புது புக்கில் திருத்தி கொடுத்துட்டாங்க இது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனே தூக்கிட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சீர்மை கூட்டல் இளமை தான் இது கரெக்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. ஓகேங்களா? பூஞ்சோலை. அடுத்து ஓகே, இது பாருங்கள் தான் என்று. தான் கூட்டல் என்று என்னென்னு வரும்? தான் என்று, தான் கூட்டல் என்று. ஓகேங்களா? தான் என்று, தான் கூட்டல் என்று. அடுத்து நன்றி அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். அதே தான், அந்த உயிர்வரின் குரல் மேவிட்டோடும் அந்த ஒரு இது வருமா? அடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு வருமா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் வந்து நிறைய மேக்ஸிமம் பிரித்தலுக்கு சேர்த்ததுகளும் இதுதான் வரும். மேக்ஸிமம் இது போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ மின்னணு. மின்னணு அப்படின்றது என்னது? மின் கூட்டல் அணு. ஓகேங்களா? இது என்னென்னு பிரிப்பாங்க? இன் கூட்டல் ஆ வருமா? ஓகேங்களா? ஸோ அப்படின் போது இந்த ஒரு ரெட்டிச்சு வந்துருக்குன்னா அது ஒன்று இன்னும் கெட்டு போயிட்டு இன் கூட்டல் அணு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஓகேங்களா? ஸோ மற்றது பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், மின் கூட்டல் நணு இந்த மாதிரி வந்துச்சுனாவே ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். உயிரிழத்தில் தான் மேக்ஸிமம் வரும் பிரித்து எழுதும் போது. ஸோ பாதியாக வந்து வராது அப்படின்னும் போது இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஓகே, அடுத்து பாருங்கள் மின் கூட்டல் அணு. மின் அணு நீங்கள் நினைப்பீங்க இன்னொரு நான் இருக்கே அது எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிப்படி அது வராது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படிங்கும்போது பார்த்தோன்னா இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மின்னல் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கும்போது இதுவும் வராது. ஓகேங்களா. அடுத்து கண் உறங்கு எப்படி பிரிக்கலாம்? கண் கூட்டல் உறங்கு இது பார்க்கும்போதே தெரியும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்ணன் வந்துருச்சு. ஸோ கண்ணுன்னு வருமா? வராது. அப்படியே பிரிச்சிருக்கிற மாதிரி இருக்குது, அது வந்து வராது. இன்னுன்னு மட்டும் வந்திருக்கு. ஸோ ரெண்டு இன்னோட ஏதாவது வேர்டு இருக்கா? பிரித்தா மீனிங் வருதா? இல்லை. அப்படின்னும் போது இதுவும் வராது இதுவும் வராது. ஸோ ஆன்சர் கண்ணு கூட்டல் உறங்கு. அப்படி கண்டறி. ஸோ இப்படி கூட எடுக்கலாம். வேர்ச்சொல் இருக்குது பார்த்தீங்களா? வேர்ச்சொல் தெரிஞ்சிச்சுனாலும் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டறி அதோட வேர்ச்சொல் என்னன்னு வரும்? கண்டுன்னு வருமா? அப்படின் போதே இது வந்துடுமா? கண்டு கூட்டல் அரி. ஓகேங்களா. ஸோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இது பாருங்கள் பிரித்து எழுதுக. ஆ கூட்டல் உருவம் இது நம்மளுக்கு ஈஸி தான். ஆ கூட்டல் அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து எவன் கூட்டல் ஒருவன். இன்னு கூட்டல் ஓ என்னது? நோ. எவன் ஒருவன். உயர்வு கூட்டல் அடைவோம் என்ன வரும்? அதே தான் உயிர்வரின் குரல் மேய்விட்டு ஓடும் அப்படின்றபடி உயர்வு கூட்டல் அடைவோம். இவ்வு கூட்டல் வா உயர்வடைவோம். முடிஞ்சு போச்சா? பிரித்து எழுதுங்க. வேதி கூட்டல் உரங்கள் என்ன வரும்? வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு வந்துடுமா? ஏன்னா இது யூ அப்படின்னு ஆரம்பிக்குதா, அப்போ கண்டிப்பாக இது வரத்துக்கு வாயில்லை. ரங்கள் வருமா? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வேத்துன்னு ஏதாவது ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்படிங்கும்போது இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து இவை கூட்டல் எல்லாம் எப்படி பிரிக்கலாம்? ஓகேங்களா. இவை எல்லாம்னு வருமா? என்ன வரும்? இவ்வு. ஓகேங்களா. ஸோ அப்படி ஏ இவை ஈ கூட்டல் ஏ. ஆக்சுவலி அது புணர்ச்சி இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது இவை கூட்டல் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இப்படி கூட பிரியாது. ஸோ இது எல்லாம் இதுவும் இவையும் வேறு இல்லையா? அப்போ வராது. இவை எல்லாம் அப்படின்னு வருமா? இவை அப்படின்னு ஒரு ஏதாவது வேர்டு இருக்கா? இல்லை. அப்படின்னும் இல்லை. இவை எல்லாம். என்றும் பார்க்கும்போது என்று கூட்டல் என்றும். ஓகேங்களா. என்று கூட்டல் என்றும். அடுத்து தாம் கூட்டல் இனி தாமினி. ஓகேங்களா. இம்மு கூட்டல் இ மீ தாம் மினி. அடுத்து இன்று கூட்டலாகி இன்றாகி ரூ வருமா? உயிரின் குரல் அப்படின்னு போச்சுன்னா இரு கூட்டல் ஆ வரும். ஸோ இரு கூட்டல் ஆ ரா இன்றாகி. ஓகேங்களா. ஓகே, இது பாருங்கள் வண்டா எழுத்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுத்தோன்னே உங்களுக்கு தோணும் வண்டு கூட்டல் எழுத்து அப்படின்னு வரும். ஸோ வண்டு கூட்டல் எழுத்து அப்படின்னு நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருப்போமா? இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னா அது வராது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது கரெக்டாக இருக்குமா தான் இருக்கும், கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா வண்டு கூட்டல் எழுத்து இது ரெண்டு சேர்ந்து வர மாதிரி நம்ம எங்கேனாவது பார்த்துருப்போமா? வாய்ப்பே இல்லை. வண்டுக்கும் எழுத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதனால் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் வண்டு வர்ற மாதிரி எது வந்தாலுமே அது தப்பு. அது எழு கூட்டல் உந்துலாம் கொடுத்துருக்காங்க, அது எந்த இதில் வராது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டா கூட்டல் எழுத்து அப்படின்னு பிரியும் போது சேர்த்து அது பிரிச்சிட்டோம். ஓகே, இப்போ இங்கே எது சேர்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. கரெக்டாக இப்போ இங்கே ஈ இருந்துச்சுன்னா ஈ கூட்டல் ஏ அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும் சி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதான் வண்டாய் கூட்டல் எழுத்து. ஓகேங்களா. சரி, ஓகே. இது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது நம்ம ஈஸி தான் இல்லையா? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஓகேங்களா. அடுத்து பெருங்கடல் நம்ம நல்லாவே தெரியும். இது வந்து எதில் வரும்? இலக்கண குறிப்பை பார்க்கும்போது பண்பு தொகையில் வரும். ஸோ வந்து பெருமை கூட்டல் கடல். ஓகே. அடுத்து கதிர் கூட்டல் ஈன இரு கூட்டல் ரீ கதிரீன. அருந்துணை. ஸோ அருமை கூட்டல் துணை. எம் தமிழ்னா. ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், புக் பேக் தான். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஓகே, இது பாருங்கள் பல கூட்டல் பல உயிர் என்ன வரும்? பல கூட்டல் உயிர். இதெல்லாம் ஈஸி இல்லையா? இல்லாத கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். ஓகேங்களா. இல்லாது இயங்கும். இதில் புக் பேக். வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி கூட கொடுக்கலாம், வன்மை கூட்டல் கீரை அப்படின்னும் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுழி 2 சுழியா 3 சுழியான்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, என்னடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். 2 கூட்டலாண்டு ஈராண்டு. அங்கே ஈர் கூட்டல் உயிர்னு கொடுத்துருந்தாங்களே, 2 கூட்டல் உயிர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 2ன்னு வந்துச்சுனாலே ஈராண்டு அப்படின்னு வரும். ஈராண்டு ஈருயிர் அந்த மாதிரி. ஓகே, இது பாருங்கள் ஏற்பாடு எல் கூட்டல் பாடு. ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம் அந்த காலம்
சிறுபொழுது பெரும்பொழுது அந்த இதில் படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா? எல் கூட்டல் பாடு. நமன் இல்லை, நமன் கூட்டல்னா நமன் இல்லைன்னா என்னது? நமன் கூட்டல் எல்லை, சரி இல்லை. ஓகேங்களா? நீளம் கூட்டல் வான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நீலவான் அப்படின்ட்டு. அடுத்து ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். ஓகேங்களா? ஓடை கூட்டல் எல்லாம் அப்படின் போதே இட்டு வருமா? ஸோ எல்லாம், ஓடை எல்லாம். எல்லாம் அப்படின்னு வந்துச்சுனாலே ஏ அப்படின்னு தான் வந்து இது வரும் நடுவில். ஓகேங்களா? அது நான் வச்சுக்கோங்க. ஆற்றுனா இது நம்மளுக்கு நல்லா தெரியும், பழமொழி 400 படிச்சிருக்கோம். ஆற்றுனா வேண்டுவது இல், ஸோ 6 கூட்டல் உணா. வழிநடை உணவன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, இந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மெய்யீறு செல்வி கூட்டலாடுனால மெய்யீறு கூட்டல் மெய்முதல். அதாவது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், செல்வி கூட்டல் ஆடினாள் அப்படின்னு வந்துச்சா, அது எப்படி பிரிக்கும்? ஏன் இதை மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல் அப்படின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செல்வி வந்து வீன் இருக்கா, இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வு கூட்டல் ஈ வரும் ப்ளஸ் ஆடினாள். அப்போ என்ன வரும்? உயிரீறு உயிர் முதல் அப்படின்னு வரணும். அதனால தான் இது தப்புன்றாங்க. இதில் பாருங்க கரெக்டாக இருக்கும். மெய் ஈர, இது மெய் எழுத்தா, இது உயிரா, அப்போ மெய் ஈறு உயிர் முதல் கரெக்டாக. அதே மாதிரி பாலை லை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஐன்னு வரும். அப்போ கடைசி என்ன இருக்குது? உயிர். அப்போ உயிர் ஈறு. இத்தினைன்னு இருக்கா, திணை எப்படி பிரிப்பாங்க? இத்து கூட்டல் ஈ. அப்போ மெய் எழுத்து ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ உயிர் ஈறு மெய் முதல். அதே மாதிரி மண் சரிந்தது பாருங்கள், இது என்ன இருக்குது? ஈரா என்ன இருக்குது? இன். மெய் ஈறு மெய் முதல் ஏன் சொன்னாங்க? சரிந்தது எப்படி எழுதுவோம்? இச்சு கூட்டல் ஆ, சாவ. அப்போ என்ன ஃபஸ்ட் இது வருது? மெய். அப்போ மெய்யீறு மெய் முதல். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், ஓடை கூட்டல் ஆடை, ஓடை ஆடை. ஓகேங்களா? ஓடை கூட்டல் ஆடை, ஓடை ஆடை. அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம், இல்லை கூட்டல் ஆ, வாசல் அலங்காரம். ஓகே, இது பாருங்கள் அதே மாதிரி தான் பேத்தெழுது. இது அது பார்த்தீங்கன்னா என்னடை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அது. ஸோ பாருங்கள், ஒன்று கூட்டல் உலகம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன? ஓர் உலகம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒன்று உலகம் வராது, வாய்ப்பில்லை. ஒரு உலகம் வருமா? வராது. நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா? ஓர் எங்கே வரும்? உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஓர் தான் வரும். உயிரெழுத்தவர் எது வந்தாலும் என்ன வரும்? ஒரு வரும். அப்படின்னும் போது இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, ஓர் தான் வரும். இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்னைக்குமே. ஓகேங்களா? ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது பார்த்திங்கன்னா என்னது? இது உயிர் எழுத்து. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் அப்படின்னா, உயிர் போகிற மாதிரி ஓன்னு கத்துறான் பாரு அப்படின்னு ஞாபகம். உயிர் போகிற மாதிரி ஓ அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ ஒரு அப்படின்றது பார்த்திங்கன்னா மற்றதுக்கு. ஓகேங்களா? இது ஞாபகத்தில் மற்ற ஞாபகம் வந்துடும். அடுத்து இது மாதிரி இப்போ அதை மாதிரி பாருங்கள், ஒன்று கூட்டல் மரம், ஒரு மரம் வருமா? வராது. ஏன் வராது? ஏன்னா மா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உயிர்மை அப்படின்னா தான் அது ஓர் வராது. ஓர்ன்றது உயிரெழுத்து தான் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னும் போது ஒரு மரம். ஓகேங்களா? ஓகே, இன்மொழி இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இனிமை கூட்டல் மொழி. அன்மொழி தொகை நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. நன்செய் நன்மை கூட்டல் செய். அருந்துணை அருமை கூட்டல் துணை. தேர்ந்தெழுது என்ன? தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்தெடுத்து. ஓகேங்களா? ஸோ இதில் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே புக்கில் படிச்சதாக தான் இருக்கும். ஓகே, இது பாருங்கள், சொல்லை பிரித்து பொருந்தா தொடரை அறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காநடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது என்னென்னா கால் கூட்டல் நடையை தான் காநடை அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா விலங்குகள், கால்நடைனா நம்மளுக்கு தெரியல, விலங்குகள். கான் கூட்டல் காநடை அப்படின்றது கால் கூட்டல் நடைன்னு பிரியணும். ரொம்ப ஒரு சப்போஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஸோ பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தரலாம். ஸோ காநடை அப்படின்னா கால் கூட்டல் நடை. ஓகே, வெண்குடை எப்படி பிரிப்போம்? வெண்மை கூட்டல் குடை. ஓகேங்களா? ஸோ இங்கே வெம்மைன்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வெம்மை வராது, வெண்மை. ஓகேங்களா? வெம்மைனா என்னது? வெப்பம். வெண்மைனா என்னது? கலரு, ஒயிட் கலரு. வித்தியாசம் புரிஞ்சு பார்த்துக்கணும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. இது புக் பேக் தான். ஓகே, இது பாருங்கள், துயின்று இருந்தார் அப்படின்னு. அது துயின்று கூட்டல் இருந்தார். ஓகேங்களா? துயில் கூட்டல் இருந்தால் வருமா? வராது. துயின் வராது. துயின்றின் வருமா? வராது. துயின்று கூட்டல் இருந்தார். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தோணும், ஸோ துயில் கூட்டல் இருந்தார் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகேங்களா? அப்படின்னு உங்களுக்கு தோணும் திடீர்னு. பட் இப்படி அப்படின்னு இதை சேர்த்து பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு. துயில் இருந்தார்னு தான் வரும், துயின்றி இருந்தார்னு வராது. புரியுதுங்களா? இல்லு கூட்டல் என்ன? துயில் இருந்தார், துயில் இருந்தார்னு தான் வரும். ஆனால் இந்த வேர்டாக கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க? துயின்று இருந்தார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? துயின்று கூட்டல் இருந்தார் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக உங்கள் இது நம்மளுக்கு நல்லா பார்த்தோலே என் தமிழ்னா அப்படின்னா என்னது? எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான்.
ஓகே, சேர்த்து எழுதுக. எதிர்கூட்டல் ஒலிக்க, இரு கூட்டல் ஓ ரோ, எதிர் ஒலிக்க. நெடுமை கூட்டல் தேர், ஸோ பண்பு தொகை வந்துச்சு, அப்போ நெடுந்தேர். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து தேம்பாவணி, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிப்பாங்க. வேறு எப்படி பிரிக்கலாம்? தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிக்கலாம். என்ன வருதுன்னு பார்த்து போட்டுக்கணும். தேம்பா கூட்டல் அணி இல்லைன்னா தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. ஸோ அருந்துணை, இது நமக்கு தெரியும் இல்லையா? அருமை கூட்டல் துணை, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அருந்துணை எப்படி பிரிக்கலாம்? அருமை கூட்டல் துணை. ஓகே, பயன் கூட்டல் நிலா எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் நீ, பயனிலா. சீரிழமை பாருங்கள், இது இங்கேயே சீர்கூட்டல் இளமை தான் கொடுத்துருக்காங்க. சீர்மை கூட்டல் இளமை. ஓகேங்களா. வெங்கரி, வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கரி. ஓகேங்களா. ஸோ இது பண்பு தொகை வரும், எப்பயுமே மையில் தான் முடியும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வெம்மை கூட்டல் கரி. அடுத்து பாருங்கள், முத்துச்சுடர், இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? முத்து கூட்டல் சுடர், இச்சு வரும். அடுத்து முதுக்கூட்டல் மொழி, சரி முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. பண்பு தொகை அப்படின்னா இந்த மை வந்து போயிடும் இல்லையா? ஸோ அப்போ முதுக்கூட்டல் மொழி. ஓகேங்களா. அடுத்து உயர்வடைவோம், உயர்வடைவோம் எப்படி பிரிக்கலாம்? உயர்வு கூட்டல் அடைவோம். அடுத்து பிரித்தொழிலுக்கு செம்பயிர், ஸோ அந்த பண்பு தொகை தெரிஞ்சிச்சு. செம்மை கூட்டல் பயிர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மண்டாய் எழுத்து, மண்டாய் கூட்டல் எழுத்து, இது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. பெருங்கடல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு. ஓகே, இது ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? கதிரீன, கதிர் கூட்டல் ஈன, கதிரீன. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஓகேங்களா. ஸோ இரண்டல்ல எப்படி பிரிக்கலாம்? இரண்டு கூட்டல் அல்ல, இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். ஓகேங்களா. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பொங்கல் அன்று, இல்லு கூட்டல் ஆலா, பொங்கல் அன்று. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. இது தெரியும் இல்லையா? பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும் எப்படி பிரிக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், செந்தமிழ்னாவே நல்லா செம்மை கூட்டல் தமிழ். நம்மளுக்கு தெரியும் 8 திசை, ஸோ 8 10 இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்ன வரும்? வள்ளி நமிகும், ஸோ 8 திசை. இது பாருங்கள், பாலூரும், ஏற்கனவே நம்ம பார்த்ததான். பாலூரும், பால் கூட்டல் ஊரும். வானொலி, வான் கூட்டல் ஒலி, வானொலி. கல் கூட்டல் தீது, கட்சி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? களம் கூட்டல் ஏரி, இம்மு கூட்டல் ஏ மே, களம் மேரி. ஸோ பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. ஓகேங்களா. நீள் கூட்டல் உழைப்பு. பாடான் திணை, நம்ம நல்லா தெரியும். பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஓகே ஓகே, இது பார்த்துருப்போம் இல்லையா? எண்ணடை. ஒன்று கூட்டல் உயிர் என்ன வரும்? ஊ வந்துச்சுனாவே என்னென்னு வரணும்? ஓர்னு வந்துடணுமா? அப்போ ஒன்று கூட்டல் உயிர்னு எப்படின்னு சேர்க்கணும்? ஓர் உயிர் அப்படின்னு. அது இரண்டு கூட்டல் எழுத்து, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஈர் எழுத்து. கரெக்டாக. ஸோ இது கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? தம் உயிர், தம் கூட்டல் உயிர். பருத்தி கூட்டல் எல்லாம், எல்லாம் வந்துச்சுனாலே ஏ அப்படின்னு நடுவில் வந்துடணும், பார்த்தோம். வட்டு கூட்டல் ஆடினால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வட்டாடினான். ஓகே, இது தெரியும் இல்லையா? பால் கூட்டல் ஊருன்னு தான் பார்த்தோம். பாலூரும். மாசரை, எல்லாம் புக் பேக்கு படிச்சிருப்பீங்க. மாசரைனா மாசு கூட்டல் அரை. ஓகே, எண்ணடை, எண்ணடைனாவே தெரியும். ஒன்று கூட்டல் இடம். ஸோ அப்படின்னாவே ஈ வந்துச்சு, ஈ வந்துச்சுனாவே அது ஓர் தான் வரும். அப்போ ஓரிடம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், பிழை திருத்துக, சரியான எண்ணடை எதுன்னு கேட்குறாங்க. பா வந்துச்சுன்னா என்ன வரும்? ஓர் அப்படின்னு தான் வரும். அப்போ ஒரு அப்படின்னு தான் வரும். அப்போ அப்படின்னும் போது என்னது? ஒன் பகல் வருமா? ஒன்று பகல் வருமா? ஓர் பகல் வராது. ஓகேங்களா. ஒரு பகல் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகே. செத்து இறந்த எப்படி பிரிக்கலாம்? செத்து கூட்டல் இறந்த. காடு கூட்டல் ஆறு, நம்ம மாதிரி காட்டாறு. ஓகேங்களா. காட்டாறு, காடு கூட்டல் ஆறு என்ன வரும்? காட்டாறு. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததா. செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்ட்டு. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. நாடென்று, நாடு கூட்டல் என்று அப்படின்றது தான் என்னது? நாடு கூட்டல் என்ற அப்படின்றது நாடு என்ற. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே, எண்ணடை, எண்ணடைன்னு வந்துருச்சு. ஒன்று கூட்டல் தலைவன் என்னன்னு வரும்? தான்றது உயிர்மை அப்படின் போது என்னது? ஒரு தலைவன். அதுச்சா. அடுத்து பார்க்கலாம். பிழை திருத்துக்கு சரியான எண்ணடை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கூன்றது என்ன? உயிர்மை அப்படின்னும் போது என்னது? ஒரு குலம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா, எல்லாம் ரிப்பீட்டடாக வந்துருக்கு பாருங்க. ஓகே, வாழை கூட்டல் இலை என்ன வரும்? வாழை இலை. வாழை இலைன்னு வருமா? வராது.
இப்படி வருமா, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படின்னும் போதே வாழை இலை. ஓகேங்களா. இது அருந்துணை நம்மளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அருமை கூட்டல் துணை அப்படின்ட்டு. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. ஓகேங்களா. இன்புற்று கூட்டல் இருக்க சேர்த்து அப்படி வரும், இன்புற்று இருக்க. ஓகேங்களா. படிப்பறிவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். படிப்பு கூட்டல் அறிவு. அமுது என்று அப்படின்னா என்னது, அமுது கூட்டல் என்று. ஓகேங்களா. இது பாருங்க, கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். அதாவது கோடால் அந்த இது கோடு நிறைய வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வளைவது இந்த மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் கோடுகள் வந்து இடம்பெற்றிருப்பாங்க. அதை கோட்டோவியம் அப்படின்னா. இப்போ நம்ம இதெல்லாம் வரைவோம் பார்த்தீங்களா, மாடு வரையணும் அப்படின்னா அதை இப்படி மாடு, இதுதான் மாடு அப்படின்னு நாம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் என்ன வந்திருக்கு, கோடு. சின்ன பிள்ளைங்களாம் வரையும் இல்லையா, அந்த மாதிரி. அதான் கோட்டோவியம். இந்த குகையெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க பாருங்கள், அது கோடு கூட்டல் ஓவியம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். களம் கூட்டல் ஏரி, இம்மு கூட்டல் ஏ, களம் மே, அப்போ களம் ஏரி. செந்நெற்கட்டு, செந்நெற்கட்டுன்னு என்னது, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. செம்மையான நெல் கட்டு தான் செந்நெற்கட்டு. கண் கூட்டல் இல்லது அப்படின்னா கண் இல்லது. ஓகேங்களா. செய் நன்றி நம்மளுக்கு ஈஸி தான், செய் கூட்டல் நன்றி. பசி இன்றி எப்படி பிரிக்கலாம், பசி கூட்டல் இன்றி பிரிக்கலாமா. ஓகே. இது பாருங்க, உள்ளுவது கூட்டல் எல்லாம். ஏ அப்படின்னு எல்லாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏ ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன வரும், ஏ வரும்னு. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இத்து வந்திருக்கா. ஸோ வந்து உள்ளுவது எல்லாம் வராது, உள்ளுவதெல்லாம் வருமா. ஸோ உள்ளுவதெல்லாம். ஓகேங்களா. வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், பட் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. வான் கூட்டல் ஒலி, இன்னும் கூட்டல் போடணும், வானொலி. இடம் கூட்டல் எங்கும், இடம் எங்கும். இம்மு கூட்டல் ஏ, மே. காடு கூட்டல் அரண்மனை தான் பார்த்தோம் இல்லையா, காட்டாறு. எண்ணடை ஒன்று கூட்டல் ஐயம். ஐயனது உயிரெழுத்தப்ப ஓர் ஐயம். அதே மாதிரி தான் எண்ணடை ஒன்று கூட்டல் நா. நாள்ன்றது உயிர்மை. ஸோ அப்படின்னும் போது ஒரு நாள். ஓகேங்களா. ஓகே. இது பாருங்கள், தான் ஒரு எப்படி பிடிக்கலாம், தான் கூட்டல் ஒரு. இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். ஓகேங்களா. இன்னுயிர் தான் இனிமை கூட்டல் உயிர். என் தமிழ்னா இது நமக்கு நல்லாவே தெரியும், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஓகே. கலனல்லால் அதை எப்படி பிரிக்கலாம், கலன் கூட்டல் அல்லால், கலனல்லால். சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் எங்கள், இல்லு கூட்டல் ஏ, லே, தமிழ் எங்கள். விலங்காய், விலக்கூட்டல் காய். காய் இருக்கு இல்லையா, அதான் விலக்கூட்டல் காய். விலம் கூட்டல் காயின்னு போடுறாதீங்க, விலங்கூட்டல் காயின்னு வராது, விலக்கூட்டல் காய். ஓகேங்களா. அது நல்லா பார்த்துக்கோங்க, விலக்கூட்டல் காய். பனிக்கூட்டல் காற்று இக்கு, மல்லினம் மிகுந்து வரும் பனிக்காற்று. ஓகேங்களா. இன்னோசை எப்படி பிரிக்கலாம், இனிமை கூட்டல் ஓசை. ஓகேங்களா. ஓகே. இன்பு கூட்டல் உருக்கு எப்படி எழுதலாம், இன்புருகு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஓடை கூட்டல் எல்லாம். ஏ வந்துச்சா அப்படின்னாலே ஓடை எல்லாம். கால் கூட்டல் இறங்கு, இல்லு கூட்டல் இலி, கால் இறங்கி. ஓகே. இது பாருங்கள், நீர் உலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில். செயல் இலக்க, இல்லு கூட்டல் இ, லி, செயல் இலக்க. இது பாருங்கள், சரியானது எதுன்னு கேட்குறாங்க. விண் கூட்டல் உண்டு, மின் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க, குறில் வரும், மின் உண்டு. பண் கூட்டல் அழகு, பண் அழகு. இது கரெக்ட். விண் கூட்டல் அழகு விற்பலகா வரும், விண் அழகு. ஓகேங்களா. நூல் கூட்டலகம், நூலகம், நூற்பகம் நூலகம். ஓகேங்களா. இப்படியும் கேட்கலாம். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். முத்தமிழ். ஓகே. இது பாருங்க, சரியான இணையை கண்டறி. இது பாருங்க, விண் கூட்டல் மீன் என்னன்னு வரும், விண்மீன். இது வேற இதுதான், சரினாலும் பார்த்துக்கலாம். நீதி நூல், நீதி நூல். இது கரெக்டு. தமிழ் மொழி தாய்மொழியாக வரும், தமிழ் மொழி தான் வரும். மணி மாலை, மணிமேகலையாக வரும், மணி மாலை தான் வரும். ஓகேங்களா. இது வரும். கட்டி கொட்டல் அடித்தல், கட்டி அடித்தல் யா வரும். அடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. சரியான விடை தேர்ந்துன்னா கண் கூட்டல் உண்டு என்னென்னு வரும், கண்ணுண்டுன்னு தான் வரும். ஓகேங்களா. இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. ஓகே. இது நம்ம ஏற்கனவே தெரியலையே, கலன் அல்லால், கலன் கூட்டல் அல்லால். வானம் மலர்ந்தது, வானம் கூட்டல் அளந்தது. இது என்ன, இது நம்ம பார்த்தோம் இல்லையா, கண் கூட்டல் அழகு என்னன்னு பிரிப்போம், கண் அழகு. ஸோ இதுதான் கரெக்டு. இது பாருங்க, பூட்டும் கதவுகள் எப்படி பிரிக்கலாம், பூட்டும் கூட்டல் கதவுகள். வானம் அறிந்து, இம்மு கூட்டல் ஆ, மா, வானம் அறிந்த.
மானம் கூட்டல் இல்லா, இம் கூட்டல் இ மீ, மானம் மில்லா. ஆத்தி கூட்டல் சூடி என்ன வரும்? ஆத்தி சூடியா ஆத்திச்சூடியா? ஓகேங்களா, ஆத்தி சூடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆத்தி சூடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. எதிர் கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க. ஓகே, 96 இது நம்மளுக்கு தெரியல, எப்படி பிரிக்கலாம்? 90 கூட்டல் 6, 96 எப்படி பிரிக்கலாம்? 90 கூட்டல் 6. ஓகேங்களா, 900லாம் வராது, 90 கூட்டல் 6. ஓகேங்களா, 96 90 கூட்டல் 6. ஓகே, நானிலம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? நானிலம்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, நானிலம். ஓகேங்களா, 4ன்னு வரும்போது வரும் அப்படின்ட்டு 4 கூட்டல் நிலம். அடுத்து தான் நின்றுனா தான் கூட்டல் என்று. வல்லுருவம்னா என்னது? ஒரு ஸ்ட்ராங்கான உருவம் இல்லையா, அப்படின்னும்போது வன்மை கூட்டல் உருவம். ஓகேங்களா, வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். ஓகே, பாடறிந்து எப்படி பிரிக்கலாம்? பாடு கூட்டல் அறிந்து. ஓகேங்களா, ஓகே இது பாருங்க, நிலத்தின் இடையே எப்படி பிரிக்கலாம்? நிலத்தின் கூட்டல் இடையே. அரும்புனே அருமை கூட்டல் துணை, இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா, இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். ஓகேங்களா, பூட்டும் கதவுகள் எப்படி பிரிக்கலாம்? பூட்டும் கூட்டல் கதவுகள். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், நம்ம எங்கே பார்த்தோம். நலம் நலம் எல்லாம் அப்படின்னு, அது நலம் கூட்டல் எல்லாம். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததா. காடு கூட்டல் 6 காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும். ஓகேங்களா, எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி, இதெல்லாம் நம்ம நார்மலாகவே தெரியும். இத்து வருமா வராதான்றதை கரெக்டாக பார்த்துக்கணும் பாருங்க. இல்லாதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் நம்மளுக்கு தெளிவு, எழுத்தாணினாவே இத்து வரும் அப்படின்ட்டு. ஸோ எழுத்தாணி. ஓகேங்களா, இது பாருங்க, வானம் மலர்ந்தது, வானம் கூட்டல் அளந்தது. அடுத்து கைப்பொருள்லாம் என்னது? கை கூட்டல் பொருள், இப்போ போயிடும். என்றுனா என்று கூட்டல் என்றும், என்றும் கூட்டல் என்றும் வராது. ஓகேங்களா, கரெக்டாக பாருங்கள், இல்லை குழப்பத்தினே கொடுப்பாங்க. என்றும் அப்படின்றது என்று கூட்டல் என்றும், என்றும் கூட்டல் என்றும் வராது. இதில் குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, என்று கூட்டல் என்றும். வாசல் அலங்காரம் இல்லு கூட்டல் லா, 2 லா வரும். 1 லா வருமா 2 லா வருமா கரெக்டாக பாருங்கள். வாசல் அலங்காரம். ஓகே, இது பாருங்கள், மரம் கூட்டல் வேர் எப்படி இதாகும்? மரவேர். இம் கேட்டு போயிருமா? ஓகேங்களா, என்ன வருது? கெடுதல் விகாரம் வருமா? மரவேர். நாட்டுப்புறம் கூட்டல் பாடல், நாட்டுப்புற பாடல் இப்போ வரும், இம்மு வராது. மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, இதை புக் பேக்கு. செம்பயிர், இது நம்ம முன்னே பார்த்தாலே செம்மை கூட்டல் பயிர். பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரித்து கூட்டல் எழுதுக. ஓகேங்களா, ஓகே, மாசரனா என்னன்னு வரும்? இது புக் பேக் தான். மாசு கூட்டல் அரை. தம்முயிர் தம்முயிர். ஓகேங்களா, அடிக்கும் கூட்டலால் இது புக் பேக் தான். அடிக்கும் மலை, இம்மு கூட்டலா மா. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மொத்தமாக 1335 பேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் மொத்த பிரித்தெழுதுக ப்ளஸ் சேர்த்தெழுதுக எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு புக் பேக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் புது புக்லேயே தான். ஓகேங்களா, பழைய புக்கு அவங்க போன மாதிரியே எனக்கு தெரியல. பட் அதுக்காக பழைய புக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை. புக் பேக் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, ஸோ வெளியே நீங்கள் எடுத்து படிக்கிறதோட, ஓகேங்களா, வெளியே அவுட் சோர்ஸ் போகிறதோட ஃபஸ்ட்டு புக் பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போகும். ஓகேங்களா, இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறையவே வருது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு 4-5 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.